ஐயா வணக்கங்க ஐயா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. சிறப்புங்கய்யா. ஐயா பேசிக் கிளாஸ் அனௌன்ஸ்மென்ட் பண்ணியிருந்தீங்க. அது எளிமையா நீங்க சொல்லிக் கொடுக்க சொல்லியிருந்தீங்க. அது என்னைக்கு அனௌன்ஸ் பண்றீங்க? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா. கண்டிப்பா. இப்ப பாருங்க, ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா, ஜோதிடத்தை தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. எதுக்கு நல்லது அப்படின்னு கேட்டா, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இதுவரைக்கும் வந்தது? இனிமேல் எதை நோக்கி போகுது? அவங்கள சார்ந்த ஃபேமிலி மெம்பர்ஸ், நண்பர்களுக்கு எல்லாமே பார்த்துக்கலாம். அது வந்து நம்ப மிகைப்படுத்தி அந்த பரிகாரம் இதெல்லாம் பார்க்காம, அவர் அருள்வாக்கு சொல்ற மாரி இல்லாம, சாதாரணமா எப்படி ஒரு புக் படிக்கிறீங்களோ, அதே மாரி உங்க ஜாதகத்த எடுத்து பார்த்தாவே, ஒரு 3 பேஜ் தசாபுக்தி என்ன ஓடுது? நம்மளுடைய தசநாதன், புக்திநாதன் ஜாதகத்துல எப்படி இருக்கார்? யோகமான திசையா, எது மாரி திசை, எந்த மாரி ஆதிபத்தியம் நடந்துட்டு இருக்குன்னு தெரிஞ்சா நமக்கு என்ன நடக்கும்? எதை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நம்மளே தெரிஞ்சு, நம்ம வாழ்க்கையை இன்னுமே நம்மளுடைய லைஃப் பொட்டன்ஷியல் என்று சொல்லப்படுகிற விஷயத்தை வந்து அதிகப்படுத்திக்கலாம். ஸோ அதனால் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜிங்கிற மிகவும் எளிதான அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒரு கிளாஸ் பண்ணுறோம். அதாவது டிகிரி வைஸா? ஆமாம். அதாவது சும்மா வந்து 7வது இடத்துல 3 கிரகம் இருக்குது, லக்னத்தில் 2 கிரகம் இருக்குது அப்படிலாம் சும்மா சொல்லாமல் குட்டு மதிப்பாக பேசாமல் எந்த டிகிரியில் இருக்குது, ஒரு கிரகத்துக்கு நடுவால் எவ்வளோ டிகிரி இடைவெளி இருக்குது, அப்படி இந்த டிகிரி இடைவெளி இருந்தால் என்ன பலன் கொடுக்கும், அதிகமாக இருந்தால் என்ன பலன் கொடுக்கும், பார்வை பலன் என்ன, திக்பலம் திருக்பலம் எல்லாமே வந்து பார்த்துட்டு, இதில் வந்து நமக்கு யோகமான தொழில் என்ன, யோகமான வேலை என்ன, தொழிலா வேலையா, எந்த துறை நமக்கு நல்லா இருக்கும், திருமண விஷயங்கள் நமக்கு எப்போ காட்டுது, எல்லா விஷயங்களும் நாமளே தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பாக கண்டிப்பாக வந்து நமக்கே லைஃப் கிளாரிட்டி, நம்மளுடைய பிராப்தத்தை நாமளே புரிந்து கொண்டோம் என்றால் தேவையற்ற விஷயங்கள், தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற வீண் வேலைகள்லாம் செய்யாமல் நமக்கு என்ன கர்மா கொடுக்குதோ அதை செஞ்சுட்டு போயிடலாம். ஸோ அதுக்கு எளிமையான முறையில் ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இது வந்து ஒரு 10 வாரங்கள் அடங்கியது. 10 கிளாஸ், வாரத்துக்கு ஒரு கிளாஸ் ஞாயிற்றுக்கிழமை பண்ணுறோம். ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக இருப்பாங்க அப்படின்ட்டு ஆன்லைன் முறையிலேயே நம்ம வந்து அருமையாக சொல்லி கொடுக்குறோம். ஸோ அதில் அவங்க அட்டன் பண்ணி பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். உலக ரீதி எங்கே இருந்தாலும் நம்ம ஆன்லைன் கனெக்ட் ஆகி கண்டிப்பாக இங்கே தான் வரணும். நான் கோயம்புத்தூரில் இருக்கேங்க. கோயம்புத்தூரில் வரணும்னு அவசியம் இல்லை. எல்லா வெளிநாட்டில் இருக்கிறவங்க எதாக இருந்தாலும் மிகவும் ஒரு கம்மியான ஒரு ஃபீஸு. அதை நம்ம கீழே போட்டுட்டு இருக்கிற ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னாவே அவங்கள கேட்டிங்கனாவே எல்லா டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஒரு 10 வாரங்கள் அடங்கிய ஒரு 10 கிளாஸ் நிரப்பிய ஒரு அருமையான பேசிக் கோர்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜியை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதை எல்லா மக்களும் இதில் ஜோதிடத்தில் ஆர்வமாக இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக அதை பயனெடுத்து கொண்டு வேண்டும். அது மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க ஜோதிடர் ஆகிறாங்களே இல்லையோ, அவங்களுடைய வாழ்க்கையை வந்து அவங்களே வந்து சிறப்பாக நடத்திக்கக்கூடிய ஒரு பேசிக்கான ஒரு அறிவு வருங்கிறது நான் நம்புகிறேன். கண்டிப்பாக. ஐயா இப்போ வரவங்க எந்த அடிப்படையில் வரணும் ஐயா? ஏதாவது நட்சத்திரம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா? ஒன்றுமே தெரிய வேண்டியதில்லை. பிளாங்காக அஸ்ட்ராலஜினா என்னன்னே தெரியாமல் வந்தால் கூட போதும். எனக்கு ஆர்வம் மட்டும் இருக்குங்க வந்தாலே போதும். பேசிக்கிலிருந்து ஜோதிடம்னா என்ன, கர்மாவுக்கும் ஜோதிடத்துக்கும் கனெக்ஷன் எப்படி வருது, எப்படி வந்து நம்ம இந்த ஒரு 12 கட்டத்தை வச்சு நம்ம வாழ்க்கையை சொல்கிறோம், எங்கே லிங்க் ஆகுது, நம்ம கர்மா போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணிய கர்மா எங்கே லிங்க் ஆகுது, வாட் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் ஹாரோஸ்கோப், நம்ம ஜாதகத்தோட ஆரம்ப பகுதி என்ன, எங்கே முடியுது, அந்த 12 பாவங்கள் எதை காட்டுது, தசாபுக்திகள்லாம் என்ன, தசாபுக்திகள் எதை வைத்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ உங்களுக்கு செவ்வாய் திசை தான் முதல் திசை அப்படின்னா எதை வச்சு அப்படி செவ்வாய் திசை முதல் திசையாக வருது, அந்த சீக்வன்ஸ் ஆஃப் தசை என்ன, பார்வை என்ன, பலம் என்ன, ஒரு கிரகம் திக்பலம், ஸ்தான பலம், திருப்பலம்ட்டு நம்மளோட ஜாதகத்தில் எந்த கிரகம் பலமாக இருக்குன்னு நாமளே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது மாதிரி எல்லா அம்சங்களும் எளிமையான முறையில், லாஜிக்கலான முறையில், அறிவியல்வா சார்ந்த முறையில், எதுவுமே நீங்கள் இதை மெமரைஸ் பண்ணிக்கங்க, இந்த சப்ஜெக்டை நீங்கள் வந்து மக்கடிச்சுக்கங்கிற மாதிரி இல்லாமல் இது ஏன் இதை சொல்கிறோம். இப்போ செவ்வாய் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு உகந்த ஒரு கிரகம், மெடிக்கலுக்கு ஒரு உகந்த கிரகம், ஒரு சிவில் இன்ஜினியரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், ரியல் எஸ்டேட்டுக்கு உகந்த மரம் ஒரு கிரகம்னு சொல்கிறோம்னா எதனால சொல்கிறோம்? ஏன் செவ்வாய் அது கொடுக்குது, செவ்வாயோட காம்பனண்ட், அந்த காம்போசிஷன் என்ன, அது ஏன் இந்த விஷயத்துக்கு அது உகந்ததாக இருக்கிறது, கடவுள் எப்படி அமைச்சிருக்காரு, ஒரு கிரகத்தை எது கொடுத்துருக்கிறாருங்கிற எல்லா விஷயங்களும் அருமையான ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் பண்ணிட்டு, உங்கள் ஜாதகமாக இருந்தாலும் சரி, உங்கள் குழந்தைகள் ஜாதகமாக இருந்தாலும் சரி, நண்பர்கள் உறவினர் ஜாதகத்தை நீங்களே பார்த்து என்ன பலன் அப்படிங்கிறது நல்லாவே சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அருமையான வாய்ப்பு. எல்லாரும் இதை உபயோகப்படுத்தி. அதாவது 10வது கிளாஸ் முடியும் போது நம்மளுக்கு நம்மளே கணிச்சுக்கலாம். அதே மாதிரி ப்ராக்டிக்கல் ஏதாவது சொல்லி கொடுக்குறீங்க? கண்டிப்பாக. அந்த கடைசி 2 கிளாஸ் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிகல்ஸ் தான். 8 கிளாஸ் தியரி, 2 கிளாஸ் ப்ராக்டிகல்ஸில் நிறைய நாமளே ஒரு இப்போ நம்ம பலாயிரக்கணக்கான கிளைண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான கிளைண்ட்ஸ் போட்டு அவங்களையே வந்து ப்ரிடிக்ஷன் எடுங்க, இந்த இந்த ஜாதகத்தில் இருக்கிறவர் எந்த தொழில் இருப்பார் நீங்களே சொல்லுங்க அப்படின்னு கேட்குறது. ஒருத்தங்க சொன்னாங்கன்னா ஏன் கரெக்டு, ஒருத்தங்க தப்பாக சொன்னாங்கன்னா ஏன் தப்பு,
எப்படி பண்ணிக்கணும்னு அப்புறம் அடுத்த எக்ஸசைஸ் கொடுக்குறப்போ அவங்களுக்கு ஒன்றுமே ஃபைன் டியூன் ஆகி இப்படி தான் ப்ரிடிக்ஷன் எடுக்கணுமா, இப்படி தான் பலன்கள் எடுக்கணுமா, இப்படி தான் கர்மா வேலை செய்யுதா அப்படிங்கிறது அவங்களே உணரக்கூடிய ஒரு அற்புதமான, எப்படி நான் கற்றுக்கிறப்ப எனக்கு ஒரு த்ரில்லிங்கான ஒரு விஷயமா இருந்தது இல்லைங்களா, அதையே எளிமையாக நம்ம கொடுக்குற மாதிரி அமைப்பு கொடுக்குறோம். அது நம்ம டிஸ்கவுண்டடான ஃபீஸில் கொடுக்குறோம். கண்டிப்பாக இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாங்க. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. ஐயா வணக்கங்க ஐயா. ஐயா நீங்கள் நம்ம பார்க்கக்கூடிய ராசி மீன ராசி. மீன ராசியின் பிறப்பின் ரகசியம், இவங்க வந்து எதனால இந்த ராசியில பிறப்படுத்தாங்க, இந்த பிறப்பு அதாவது இந்த ராசி என்ன சொல்ல வருது, எந்த காரகத்துவம் உள்ள வச்சிருக்கு, கேரக்டரிஸ்டிக்ல என்ன அப்படிங்க வந்து சொல்லுங்க. கண்டிப்பா காலபுருஷ தத்துவத்தின் 12வது ராசியாக குருவின் ராசியாக வருகிறது. ஸோ கண்டிப்பா இருக்கிறதுலயே நம்ம சாக்ரிஃபிஷியலா நம்ம தான் புடைக்கணுங்கிற தன்னுடைய செல்ஃபிஷ் உணர்வுகள் எதுவுமே இல்லாத ஒரு ராசியாக வருகிறது. கேரக்டர்லையும் அப்பழுக்கற்ற கேரக்டரு, சாக்ரிஃபிஷியல் பண்ணக்கூடிய அமைப்புகள், அடுத்தவங்க நம்மளை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாலும் பரவாயில்லை அப்படின்னு செய்யக்கூடிய அமைப்புகள், ஒருத்தங்க துரோகமே பண்ணாலும் அந்த துரோகத்தை மறந்து அன்பு பாராட்டக்கூடிய அமைப்புகள், அது மாதிரி நம்ம நல்ல குணங்கள் நிறைந்த ஒரு ராசி தான் மீனராசி. சிறப்புங்க. இப்போ மீனராசி சொல்லிட்டோம். ஏன்னா 9ஆம் இடம் தனுசு மீனம் தான், 12ஆம் இடமும் மீனம் தான். இந்த 12ஆம் இடம் குறிப்பா என்ன சொல்ல வருது? இல்லை, 9ஆம் இடம் வந்து தனுசு, அதுவும் குருவின் ராசி. 12ஆம் இடம் குருவின் ராசி. இது ரெண்டுக்கோட டிஃப்ரென்ஸ் என்னன்னா, அந்த மீனம் பார்த்தீங்கன்னா நீர் ராசியாக இருக்கிறது. எல்லாத்துலேயுமே ஒரு ஸ்லோ தான், எல்லாத்துலேயுமே ஒரு கேட்ச் த பாயிண்டில் எல்லாமே ஸ்லோவாக தான் இருப்பாங்க, மந்தமாக இருப்பாங்க, நம்ம அலட்டிக்க மாட்டாங்க. ஆனால் தனுசு ராசி பார்த்தீங்கன்னா நெருப்பின் ராசி. சுவாமி விவேகானந்தா மாதிரி ஈவன் தெய்வீக ஆன்மீக உணர்வுகள் இருந்தாலும் அதில் ஒரு ஹீரோயிசம், ஒரு ஷார்ப்னஸ், ஒரு தைரியம், ஒரு விவேகம், ஒரு எல்லாத்துலேயுமே ஒரு வேகம், நெருப்பு போன்ற ஒரு மனம் உள்ளவர். ஆனால் மீனராசிக்காரங்க சாத்வீகமானவர்கள். சொன்னால் கேட்டுப்பாங்க, தெரியலனா கேட்டுப்பாங்க, அது மாதிரி விஷயங்கள். ஆனால் அதில் செவ்வாய் அதிக இது வந்ததுன்னா கொஞ்சம் மாறும். ஆனால் மீனராசி ஆசைச்சு பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அளவுக்கு நம்ம வயலண்ட்டாவோ நம்ம ஸ்ட்ராங்காவோ இல்லாமல் மந்தமாகவும் பொறுமையாகவும் மீடியமிஸ்டிக்காகவும் எல்லாத்துமே பார்த்தீங்கன்னா அவங்க மனசில் வச்சுப்பாங்களுடைய ரியாக்ஷன் அதிகமாக இருக்காது. இப்போ மீனராசி நபர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பொறுமையாக செய்யக்கூடிய அமைப்புகள், எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா லாங் டேர்மாக யோசிக்கக்கூடிய அமைப்புகள், தனக்கு என்ன இதில் லாபங்கிறத பார்க்காமல் நாம் இது இறங்கி இருக்கிறோம், எல்லாத்துக்கும் 4 பேத்துக்கு பண்ணுறோம், கமிட்டடாக இருக்கிறோங்கிற அந்த கமிட்டட் ஃபீலிங் இருக்கக்கூடிய அமைப்புகள் மீனராசிக்காரர்களுக்கு. அந்த சாக்ரிஃபிஷியல் வாலண்டியரிங் பண்ணக்கூடிய அமைப்புகள் நிறையா இருக்கும். ஆனால் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஆன்மீக உணர்வு, ஆன்மீக லீடர், தான் ஒரு ஆன்மீக ஒரு விஷயத்தை சித்தாந்தத்தை கொடுக்குற வர மாதிரியும், அதில் வந்து ஒரு லீடர்ஷிப்பாக இருக்கிற மாதிரியும், நான் சொல்கிறத நீ கேளுங்கிற மாதிரி போகுமே ஒழிய மீனராசிக்காரங்க நீங்கள் சொல்கிற நான் கேட்டுக்கிறேங்கிற மாதிரி தான் வருவாங்க. சொல்கிற மாதிரி கேட்டுக்கிற மாதிரி. நாம் நல்ல ஒரு குருவின் குணங்கள், குரு என்ன குருமார் போல திங்க் பண்ணுறது, நல்ல அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறது, நீயும் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணுங்கிறது, உலகமே நல்லா வரணும்னு அமைப்பு, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்குது, காழ்ப்புணர்ச்சி இல்லாத ஒரு ராசியாக வரும். அதே மாதிரி உங்களோட திருமண வாழ்க்கை எப்படி அமையும்? அதே மாதிரி 7ஆம் பாவம் பாருங்க, கரெக்டாக உபய ராசியாக வருது. நம்ம உபய ராசியாக வந்து புதனின் ராசியாக வருவதனால அந்த இவங்களுடைய வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் புத்தி கூர்மையாகவும் கொஞ்சம் ஈஸியாக சம்பாதிக்கக்கூடிய அமைப்பாகவும் நல்ல ஒரு ஈஸியான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவங்களாம் இருப்பாங்க. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராசஸ் ஓரியன்டாக செல்ஃபிஷாக இல்லாமல் சுயநலம் இல்லாமல் வாழ்கிறனால அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் வரும். நீங்கள் சும்மா ஊருக்கு தான் நல்லது பண்ணுறீங்க, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்கள் சகோதரருக்கு நிறையா பண்ணுறீங்க, உங்கள் அம்மா அப்பாவுக்கு நல்லது பண்ணுறீங்க, இப்போலாம் வந்து இப்போ நம்ம குடும்பம் நம்ம இதுன்னு பார்க்க மாட்டேங்கிறங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் நிறையா மீனராசிக்கு வரும். ஸோ ஏன்னா அவங்களுடைய 7ஆம் ராசி வந்து புதனுங்கிறது கொஞ்சம் கெட்டிக்காரத்தன்மையும், தான் உண்டு தனக்கு உண்டு நாம் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழிங்கிற மாதிரி ஒரு சமயோஜிய புக்தி உள்ளதாக இருக்கிறனால இவங்க கொஞ்சம் எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறனால 2 பேத்துக்கு ஒரு கான்ட்ரடிக்ஷன் வரும். அதனால மீனராசிக்காரங்க கொஞ்சம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க உண்டு அவங்க குடும்பங்கிற மாதிரி போய்க்கிறது குடும்ப வாழ்க்கைக்கு நல்லது. தொழில் சார்ந்த விஷயங்கள் வந்து எந்த கேட்டகரியில் அமைங்க? கண்டிப்பாக 10ஆம் வீடு அதிபதியே குரு வரனால அவங்களுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி ஒரு கோச்சாக இருக்கிறது, ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக போய் சொல்லிக் கொடுக்கும் வேலை, அதாவது சொல்லிக் கொடுக்கும் வேலை நம்ம நல்லா வரும். பேங்கிங் செக்டார், ப்ரொஃபஸர், டீச்சர், கோச், ட்ரெயினர், அதே மாதிரி ஃபினான்ஷியல் லைனில் போனால் அவங்களுடைய மாராலிட்டி, அவங்களுடைய கன்சிஸ்டன்சி, அவங்களுடைய நம்பகத்தன்மை நம்ம நல்லா இருக்கிறனால ஃபினான்ஷியல் பேங்கிங் அதுல எல்லாம் நல்ல பேரும் புகழும் வாழக்கூடிய அமைப்புகள் உண்டு. பொருளாதார விஷயம் அப்படிங்க. ஆமாம், 2ஆம் வீடே வந்து செவ்வாய் இருக்கிறனால அவங்களுக்கு கொஞ்சம் ரோலர் கோஸ்டர் இருக்கும். திடீர்னு ஒரு பணம் வரும், திடீர்னு போகும், பூமினால கொஞ்சம் லாபங்கள் வரும், அது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்க தான் செய்யுது.
ஸோ அதனால் கொஞ்சம் பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா 2ஆம் வீடுங்கிற தனஸ்தானாதிபதியே செவ்வாய் வீடாக வருகிறது இல்லைங்களா? ஸோ அதனால் திடீர்னு பணம் இருக்கிற டைமில் அவங்க சிலதெல்லாம் வந்து வாழ்க்கையில் கடன் அடைக்கிறது, சிலது வாங்கி போடுறது, சிலது இன்வெஸ்ட் பண்ணிக்கணுங்கிறது, அது மாதிரி பண்ணிக்கணும். இதே மாதிரி தான் எப்போ இருக்கும் நினச்சிட்டு இருந்தாங்கன்னா செவ்வாய் எவ்வளோ வேகத்தில் வருதோ அவ்வளோ வேகத்தில் போயிடும். அப்படிங்கிறப்ப நிறைய மீனராசிக்காரங்கள் நல்லா இருக்கிற டைம்லலாம் கொஞ்சம் சௌரியமாக வாழ்ந்துட்டு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கக்கூடிய டைமில் வந்து அடடா நம்ம அந்த டைமில் அப்படி ஜாலியாக இருந்துட்டோமே, எதுவுமே சமயோஜி புத்தி இல்லாமல் உலகத்தை தெரியாமல் நான் வாழ்ந்துட்டோமேங்கிற ஃபீல் பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதனால பண விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக இருக்கணும். மனைவி என்ன சொல்கிறாங்க, மனைவியாக இருந்தால் கணவன், கணவனாக இருந்தால் மனைவி என்ன சொல்கிறாங்கிறது கொஞ்சம் கேட்டு நம்ம பண்ணிக்கணும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் இல்லையா? ஆரோக்கியம் பாருங்க 8ஆம் இடமே சுக்கிரன், சுக்கிரனுக்கும் குருவுக்கும் ஆகாது. இப்போ இது மாதிரி கொஞ்சம் ஓவராக ரிச் ஃபுட்டாக சாப்பிட்றது, லைஃப் ஸ்டைல் ஓரியன்டாக அதிகமாக ஃபிட்னஸ் பண்ணாமல் அப்படியே இருக்கிறது, அது மாதிரி சில கோளாறுகள் வரும். அப்புறம் வந்து உங்களுக்கு இந்த டயபெட்டிஸு, சுகரு, பிபி இது மாதிரி விஷயங்கள்லாம் திடீர்னு வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏன்னா 8ஆம் இடமே சுக்கிரன் வந்து சுக்கிரனோட வீடாக இருக்கிறதுனால சுக்கிரனே வந்து இந்த சுகரு, இது மாதிரி இனிப்பு பொருட்கள், ஹார்மோன் கோளாறுகள் இது மாதிரி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கனால பெரிய ட்ரெட்டடான டிசீஸு, கேன்சரு அப்படிங்கிற மாதிரி வராமல் இது மாதிரி லைஃப் ஸ்டைல் ஓரியன்ட் டிசீஸ் என்று சொல்லப்படுகிற டயபெட்டிஸு, தைராய்டு இஷ்யூ, என்சைம் ப்ராப்ளம், ஹார்மோன் ப்ராப்ளம், பிபி, சுகரு, கொலஸ்ட்ரால் அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தலை தூக்குற ஒரு 45-50 வயசுக்கு மேலே வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதில் கேர்ஃபுல்லாக இருக்கும். கடன் வந்து இவங்களை கண்ட்ரோல் பண்ற மாதிரி இருக்குமா, இல்லை இவங்க கடனை கண்ட்ரோல் பண்ணுவாங்களா? இல்லை ஓரளவு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சூரியனே 6ஆம் வீட்டு அதிபதியாக வரனால சூரியன் வந்து மீனராசிக்கு நண்பராக இருக்கிறனால ஓரளவு கண்ட்ரோலை மேனேஜ் பண்ணக்கூடிய தகுதி இயல்பாகவே மீனராசிக்காரர்களுக்கு வரும். பெரிய அசுப கடனாக வர வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஆனால் அதுக்காக வந்து கடனே இல்லாமல் இருப்பாங்களான்னு கிடையாது. கடனோட எப்பவுமே ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்புகளும் இருக்க தான் செய்யும். அத்துமீறி போகாத மாதிரி பார்த்துக்கணும். அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு சௌரியம் வருது, ஒரு வசதி வருதுன்னா கடனை அடைச்சிக்கக்கூடிய அமைப்புகளும் தேவைப்படுது. ஸோ நிறைய மீனராசிக்காரங்கள் வந்து அந்த 6ஆம் இடம் வந்து கொஞ்சம் வலுத்திருக்கிறனாலையும், இந்த 6ஆம் இடமே சூரியனாக இருக்கிறனாலையும் அவங்களுக்கு வந்து ஒரு லோன்லேயே ட்ராவல் பண்ணுற அமைப்புகள் இருக்கும். எப்போ உங்களுக்கு பண வசதிகள் வருதோ அந்த லோனை அடைச்சிட்டு அடுத்த லெவல் ஆஃப் டெவலப்மெண்ட் போய்க்கிறது நல்லது. கடன் டெவலப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடைச்சிடணும். சில பேர் இல்லை கடனை வச்சுக்கிட்டே டெவலப் பண்ணுவாங்க, அல்லது இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அல்லது வசதிப்படுத்திப்பாங்க. இந்த கடன் அடைக்கணுங்கிற மனசு வந்து அதிகமாக வராது. ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த ராசியாக இருக்கிறதுனால நம்ம முனைப்போட சம்பாதிக்கணும், சேவ் பண்ணணுங்கிற அமைப்பு இல்லாமல் இன்னைக்கு வண்டி ஓடுதில்ல பிரச்சனை இல்லைல்ல போதும் விடு அப்படிங்கிற மாதிரி தான் ஓடுவாங்க ஒழிய நம்ம 1ஆம் ராசியாக மேஷ ராசி மாற நான் பொழைச்சா போதும் மற்றவங்க என்ன ஆனாலும் என்ன அப்படிங்கிற அளவுக்கு நம்ம தீர்க்கமாக போகாமல் எல்லாத்துலேயுமே ஒரு மீடியம் மிஸ்டேக் தான். இப்போ என்ன போயிட்டு தானே இருக்குது, நல்லா தானே இருக்கிறோம், நேற்றோட இன்னைக்கு நல்லா தானே இருக்கிறோம், இப்போ என்ன குறைஞ்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி தன்னைத்தானே மனசை வந்து ஆற்றி கொண்டு ஈவன் அடுத்தவங்களையும் அப்படி கன்வின்ஸ் பண்ண போவாங்க. ஆனால் அவங்களுடைய துணைவியாரார் எப்படி இருப்பாங்கன்னா, இல்லை நம்ம இன்னும் 40 வயசாகி நம்ம இன்னும் இப்படியே தான் இருக்கோம், அவங்க பாருங்க எப்படி டெவலப் ஆகிட்டாங்க, இவங்க பாரு எப்படி ஆகிட்டாங்கன்னு கம்பேர் பண்ணுறப்போ இவங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் கான்ட்ரடிக்ஷன் வரும். ஏன்னா இவங்களுக்கு அந்தளவுக்கு தன்முனைப்போ அந்தளவுக்கு லாபத்தை எடுக்கணும், அந்தளவுக்கு பெரிய ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற அமைப்பு இல்லை. இவங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருந்தால் போதும், 4 பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் போதுங்கிற மாதிரி அமைப்பில் இருக்கிறதுனால எப்போ ஒரு பணம் வருது, ஒரு விஷயத்துல லாபம் வருதுன்னா கடனை அடைத்துக்கிறது நல்லது. இல்லைன்னா மீனராசிக்காரர்களுக்கு எப்பவுமே கடன்லேயே போற மாதிரி அமைப்பு வந்துடும். சிறப்பு சிறப்புங்கய்யா. இப்போ மீனராசி நேயர்களோட பாசிட்டிவான விஷயம் எதை பார்க்குறீங்க? கண்டிப்பாக வந்து அடுத்தவங்களுக்கு வந்து நல்லது பண்ணுறது, கொடுத்த வாக்கை காப்பாற்றுறது, இது எல்லாமே நல்ல ஒரு விஷயங்கள். எல்லாத்துக்குமே சோஷியலில் வந்து நல்ல பேர் கிடைக்கிறது, இவர் மேலே நம்பகத்தன்மையாக இருந்து எல்லாரும் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுக்கறது, வேலை வாய்ப்பு கொடுக்கறது, நல்ல நபர் என்று பேர் சொல்வதெல்லாம் நல்ல விஷயம். இதில் நெகட்டிவாக வரக்கூடிய விஷயம் என்னென்னா, தனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அதை கரெக்டாக யூஸ் பண்ணி அடுத்த லெவலில் போகிறது சில டைம்ஸ் மிஸ் பண்ணிடுவாங்க. அவங்க பழைய மாதிரியே இருந்துருக்கக்கூடிய அமைப்புகள்னால என்ன ஆகும்னா, நம்ம அடுத்தடுத்த வாய்ப்புகள் மூலமாக டெவலப் ஆகி ஒரு பெரிய லெவலுக்கு போகக்கூடிய அமைப்புகள் இல்லாமல் அப்படியே ஒரு ஸ்லோ க்ரோத்லேயே போகக்கூடிய அமைப்புகள் நிறைய பேருக்கு நடந்துருது. ஏன்னா அவங்களோட பேசிக்காக மைண்டே பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபிஷியல் மைண்டும் தனக்குன்னு சேர்த்திக்காமல் மற்றவங்களுக்கு கொடுத்து பார்த்து எல்லாரும் நல்லா இருக்கணுங்கிற அமைப்பு ஜென்ரலாகவே அது பெண்மணியாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, அது ஒரு இயல்பாக இருக்கிறனால சம்டைம்ஸ் நல்ல டைமாக அவங்க கரெக்டாக யூஸ் பண்ணிக்கலையோ அப்படிங்கிற ஒரு குறை இருக்க தான் செய்கிறது. மீனராசி நேயர்களுக்கு கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜென்மசனி நடந்துட்டு இருக்கு. ஆமாம். ஸோ இவங்களுக்கு நீங்கள் என்ன அறிவுரை சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பாக ஜென்மசனி நடக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ திடீர்னு அவங்களோட வேலை போகிறது, திடீர்னு இன்னொரு வேலையை விட்டு இன்னொரு வேலை போய் அதில் ஸ்ட்ரகிள் ஆகிறது, திடீர்னு தொழிலில் ஒரு செட்பேக் ஆகி அதை சமாளிக்கிறதுக்கு பண்ணுறது, இதெல்லாம் நடக்கும். ஆனாலும் குருவின் பார்வை ஜென்மசனியோட இப்போ ஜூன் மாதத்திலிருந்து குருவின் பார்வை வந்தனால ஓரளவு கண்ட்ரோல் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏன்னா ஜென்மசனி குருவின் பார்வை இல்லாமல் இருக்கும் பொழுது அதிகமாக சனியின் உக்கரம் வந்து சனி அந்த மீனராசிக்காரங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க மே மாதம் வரைக்கும். இப்போ ஜூன் மாதத்திலிருந்து சிலது செட்பேக்காக நடந்தாலும் அதை ஒன்றுமே அவங்கள வந்து
அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற மாதிரியும் முன்னமே வாழ்க்கையில் அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிற மாதிரியும் அமைப்பு தான் கொடுத்ததே ஒழிய அந்த அளவுக்கு இந்த கடந்த போன மாதம் ஜூன் மாதத்திலிருந்து பெரிய ஒரு தாக்கத்தை வந்து மீனராசிக்காரங்களுக்கு அந்த ஜென்மசனி கொடுக்கலைங்கிறதா உண்மை. ஸோ அதனால இந்த ஜென்மசனியிலேருந்து ஓரளவுக்கு மீண்டு நல்லா வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. இந்த வண்டி வாகனம்லாம் இந்த காலத்துல வாங்கலாமா? ஆமாம், 4ஆம் இடம் சொல்லக்கூடிய புதன் பார்த்தீங்கன்னா மிதுன ராசியாக உபயராசியாக இருக்கனால நிறையா வண்டி வாங்குறது, திடீர்னு போய் வாங்குறது, அப்புறம் இன்னொரு வண்டியை அப்கிரேட் பண்ணுறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கக்கூடியது. ஏன்னா ரெட்டிப்பு ராசியாக 4ஆம் வீடாக வர்றதுனால இப்போ பல காலத்தில் நிறைய ஒரு வண்டியை கொடுத்து இன்னொரு வண்டி வாங்குறது, இப்போ எலக்ட்ரிக்கல் வந்துன்னா எலக்ட்ரிக்கல் மாற்றுறது, அது மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா மீனராசி ஜென்மசனி வரப்போ அது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுங்கிறது ஜோதிட ஆலோசனை. எப்பவுமே 2027 ஜூனுக்கு மார்ச்சுக்கு மேலே ஜென்மசனியிலேருந்து வெளியில் வரக்கூடிய மீனராசிக்காரர்கள் அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக சில டிசிஷன் எடுக்கிறது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஒரு வீடு கட்டுறது, ஒரு பெரிய ஒரு வண்டி வாகனத்தை அப்கிரேட் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணணும். இப்போ ஜென்மசனி நடக்கிற டைமில் நம்ம உத்தியோகத்தையும் நம்ம வேலையும் தக்க வச்சுக்கிறது, அதே சமயத்தில் கடனை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறது, எதுக்கும் ஏதோ திடீர்னு ஏதோ ஒரு நடக்குது ஃபேமிலியில் இருக்கிறதுக்கு நமக்கு அத்தியாவசியத்துக்காக ஒரு பணத்தை வச்சுக்கிறது, சேமித்து வச்சுக்கிறதுங்கிற மாதிரி பணம் கையில் இருக்கக்கூடிய அமைப்புகள் ஜென்மசனியில் கட்டாயம் தேவை. சிறப்பு, ரொம்ப அழகா இருக்கும் சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.